லட்சுமி தேவி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? பிறருக்கு நம்ம தானமாக கொடுக்கிறோம் அப்படின்னா சில மந்திர உச்சாரணங்கள் செய்து அதை கொடுப்பது வழக்கம். சில பேர் கொடுத்துருவாங்க, அதாவது முறைப்படி கொடுக்கறதா இருந்தா. அதனால அதுவும் தவறு கிடையாது. அதுவே சும்மா நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கறதா இருந்தால் அது நம்ம கிட்ட லட்சுமி கடாட்சம் இருக்காது அப்படின்னு சொல்ற ஒரு 8 பொருட்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது காய்ந்த மிளகாய் நம்ம கைகளினால் பிறருக்கு கொடுக்க கூடாது. புளி, நாம் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற புளியை நாம் பிறருக்கு கொடுக்க கூடாது நம் கைகளினால். அப்புறம் நல்லெண்ணெய் நம்ம கைகளினால் யாருக்கும் கொடுக்க கூடாது. எள் நம்ம கைகளினால யாருக்கும் கொடுக்க கூடாது. அப்புறம் ஊறுகாய் நம்ம யாருக்குமே நம்மளோட கை மிக அதிர்ஷ்டம் செய்த கை என்றே நம்ம நினைக்கணும். ஏன்னா நம்ம கைகளினால் தான் அத்தனை விஷயங்களும் நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்கும். பெண் அந்த வீட்டு மகாலட்சுமி தேவியை கண்டிப்பாக அவங்கதான். அதனால அவங்க கைகளினால இதெல்லாம் கொடுக்க கூடாது. அதுக்கு அடுத்ததாக அது திரி, விளக்குக்கு போடுறோம் இல்லையா, திரி அதை கண்டிப்பா பிறருக்கு கொடுக்க கூடாது. அதே மாதிரி ஆலயங்கள்ல சரி யாருடையாவது திரி வாங்கி இரவலாக விளக்கில் வச்சு ஏத்தவே கூடாது. அது பெரும் தரித்திரத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த பஞ்சு திரி, அந்த காட்டன், அதுக்கு கூட நம்ம கைகளினால யாருக்கும் கொடுக்க கூடாது. அதுக்கப்புறமா உப்பு, கல் உப்பு, அதை நம்ம கைகளினால கொடுக்க கூடாது.